இங்கே ஒரு பொண்ணு புதுசா கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு வந்தா அவங்க மாமியார் 2 நாள்ல அவங்க பொண்ணு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அந்த வீட்டுல 24 மணி நேரமும் சமைக்கிறதுக்கும் வீட்டு வேலை செய்யறதுக்குமே கரெக்டா இருக்கு. பத்தாக்குறைக்கு அந்த பொண்ணோட மாமனார் பிரஷ்ல பேஸ்ட் வச்சு கையில எடுத்து கொடுத்தாதான் பிரஷ் பண்ணுவாராம். விறகடுப்புல சமைச்சாதான் சாப்பிடுவாராம். இப்ப ஹஸ்பண்ட் மாமனாரும் சாப்பாடு கூட சரியா சாப்பிட மாட்டானுங்க. சிந்தினது கூட எடுக்காம அப்படியே போயிடுறானுங்க. அவங்க சிந்தி சாப்பிடுற எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சிங்க்ல போட்டா இப்ப சிங்க் அடிச்சுக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிங்க் லீக் ஆகுது. இப்ப அந்த பொண்ணு அந்த சிங்க கையில கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அதனால அந்த நாத்த தாங்க முடியாம ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா அது காதுலயே போட்டுக்காம போயிடுறாரு. இப்ப மாமனாரும் ஹஸ்பண்ட் இப்ப மாலை போடுறாங்க. இந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ் டைம் வந்ததால இப்ப அந்த பொண்ணு ஒரு ரூம்க்குள்ள அனுப்பிச்சிட்டு அந்த பொண்ணு இவங்க எதிரில கூட வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்ப அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போகும்போது ஸ்கூட்டில இருந்து விழுந்துடுறாரு. இந்த பொண்ணு பதறி போய் இப்ப தூக்குனா யார கேட்டு இப்ப என்ன தொட்டன்னு சொல்லிட்டு தண்ணியில போயிட்டு முங்கி எழுந்துக்கிறாரு. இத பாக்குற அந்த பொண்ணுக்கு பயங்கர கோவமாகுது. இப்ப அவங்க ஹஸ்பண்ட் அவங்க மாமனார் இப்ப காஃபி கேக்குறாங்க. இப்ப அந்த காஃபிக்கு பதிலா இப்ப அந்த சிங்க்ல அந்த தண்ணியை ஊத்தி கொடுத்துறா. இதை தெரிஞ்சுக்கிற அவங்க ஹஸ்பண்ட் அந்த பொண்ணு அடிக்கலாம்னு சொல்லிட்டு வராரு. இப்ப அந்த பொண்ணு கோவத்துல அந்த சிங்கோட தண்ணி எடுத்து அவங்க ஹஸ்பண்ட் மேலேயே மாமனார் மேலேயே ஊத்திடுறா. கோவமா பேக்